போர் பதற்றம் காரணமாக தென்னை நார் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் ஏற்றுமதி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை பொள்ளாச்சியில் தென்னை நார் மற்றும் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரசாத் இணைந்திருக்கிறார். சிவபிரசாத், இப்போ தென்னை நார் ஏற்றுமதி எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது? அவர்கள் என்ன சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க? அதாவது வளைகுடா மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு நடந்து வரும் இந்த போர் பதற்றம் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து தென்னை நார் மற்றும் அதன் மதிப்பு கூட்ட பொருட்கள் ஏற்றுமதி பாதிப்படைந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா சுமார் 2000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய தென்னை நார் கூட்டமைப்பினர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உள்ள மாநிலங்கள், அதாவது 14 மாநிலங்களில் சுமார் 60,000 தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 75 லட்சம் பேர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பயனடைந்து வர்றாங்க. இந்தியாவிலிருந்து சுமார் 125 நாடுகளுக்கு தென்னை நார் மற்றும் மதிப்பு கூட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில 2024-25 நிதியாண்டுல சுமார் 5000 கோடி ரூபாய் ஏற்றுமதி நடந்திருக்கு. உள்நாட்டு வர்த்தகம் அப்படின்னு பார்க்கும்போது 14,000 கோடி ரூபாய் நடந்துள்ளது. இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு 70 முதல் 80% தென்னை நார் ஏற்றுமதி என்பது நடக்கும். மண்ணில்லா விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தென்னை நார் கோகோ பித்து அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு சுமார் 20 முதல் 80% வரை ஏற்றுமதி நடந்தது. ஏற்கனவே அமெரிக்கா வரி விதிப்பு போன்ற சில காரணங்களால ஏற்றுமதியில் சில மந்தம் இருந்தது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் சீசன் அப்படிங்கிறதுனால உற்பத்தி அதிகமாக இருக்கும், வர்த்தகம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த சூழ்நிலையில இந்த போர் என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வச்சு இந்த வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அப்படிங்கிறது தகவல் சொல்லியிருக்காங்க. வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்த ஹமாஸ் கால்வாய் வழித்தடமும் மூடப்பட்டிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா சுமார் 2000 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தென்னை நார் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்காங்க. உள்நாட்டு உற்பத்தியில வெறும் 10% மட்டுமே மத்திய கயிறு வாரியம் மூலம் உள்நாட்டு பயன்பாட்டிற்கு எடுத்து செல்வதாகவும், மண்ணில்லா விவசாயத்தை ஊக்குவிக்கும் பட்சத்துல அது 40% உயரும். இதுக்கு மத்திய மாநில அரசுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தேசிய தென்னை நார் கூட்டமைப்பு கோரிக்கை வச்சிருக்காங்க. பாலா, போர் பதற்றம் காரணமாக தென்னை நார் ஏற்றுமதி வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிவபிரசாத்.